Hi, good afternoon. This is Dr. Jayashree from Chennai. நீங்கள் கேட்கலாம், உடல் ரீதியாக நான் ரொம்ப அழகாக இருக்கவில்லை, பிறக்கவில்லை, சிகப்பா வெள்ளையா இல்லை, நான் கருப்பாக தான் இருக்கேன். எனக்கு அது ஒரு காம்ப்ளெக்ஸ். நான் எப்படி ட்ரெஸ் பண்ணுறது, நான் யார் மதிக்கிறாங்க, நான் ஒரு ப்ரொஃபஷ்னல் காலேஜில் சேர்ந்துருக்கேன், இல்லை ஒரு நல்ல வேலையில் சேர்ந்துருக்கேன், என்னை நான் எப்படி அலங்காரப்படுத்திக்கணும். நீங்கள் சிம்பிளாக பேஸ்டல் கலர்ஸ் ட்ரெஸ்ஸஸ் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப பிரைட்டாக அட்ராக்டிவாக இருக்கணும்னு போடாது. உங்கள் ஸ்கின் கலர் டோனுக்கு ரொம்ப ஃபேராக இருந்தால் டார்க் கலர்ஸ் போடலாம். கொஞ்சம் கருப்பாக இருந்துச்சுன்னா பேஸ்டல்ஸ், லைட் ஆரேஞ்ச், பீச் அந்த மாதிரி கலர்ஸ்லாம் போட்டால் நீங்கள் ரொம்ப அழகாக இருப்பீங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஒயிட்ஸ் போடாதீங்க. ஒயிட்ஸ் ரொம்ப உங்களுக்கு பேலாக காட்டும். ஒயிட்ஸில் அழகாக இருக்கிறது சினிமா ஸ்டார்ஸ் மட்டும்தான். நம்ம 2 நிமிஷத்தில் அழுக்கு பண்ணிடுவோம். அது வேறு. நர்சஸுக்கு கூட இப்போ கலர் ட்ரெஸ் கொடுத்துட்டாங்க ஹாஸ்பிட்டல்ஸில், பிங்க், ப்ளூ அப்படிலாம். இப்போ ஒயிட் கவுன் நர்சஸ் பார்க்கவே முடியறதில்லை இல்லையா? கவர்மெண்ட் காலேஜஸில் தான் ஒயிட் கவுன் நர்சஸ் இருந்தாங்க நான் படித்தப்போ. இப்போ அந்த பக்கம் போய் பார்க்கல நான். அப்போ கூட ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் பச்சை புடவை, கிரே சாரீஸ், வைலட் சாரீஸ், அந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு ஒரு கலர் கொடுப்பாங்க. நர்சஸ் ஒரு ஸ்மைல் நல்லாயிருக்கும். எந்த கஷ்டத்தில் போனாலும் ஃபஸ்ட் நம்மளை நர்சஸ் தான் மரியாதையாக கூப்பிட்டு உங்களுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க. டாக்டர் எழுதி கொடுத்துட்டு போயிடுவார் அந்த கேஸை பார்த்து, அந்த ட்ரீட்மெண்ட். நர்ஸ் தான் கூட மாத்திரை கொடுக்கறது, நல்லா இருக்கீங்களா, ஐயா சாப்பிட்டீங்களா, அம்மா சாப்பிட்டீங்களா, வலி எப்படிமா இருக்குது, குறைஞ்சிதா, அப்படியெல்லாம் கேட்கும்போது மனதில் ஒரு சந்தோஷம் இருக்கும். நம்ம சந்தோஷம்தான் அவங்களுக்கு வாழ்க்கைன்னு நினச்சி டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணுறவங்க நர்சஸ் இல்லையா? நான் பார்த்ததில் ராத்திரி தூங்க மாட்டாங்க, அப்படியே சேர்லேயே உட்காந்துருப்பாங்க. ஒரு சின்ன பொண்ணு, ஒரு 24 வயசு நர்ஸு, மேல் வார்டில் போட்டுருந்தாங்க ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணும்போது. எல்லாம் ஆம்பளைங்க, தனியாக அந்த பொண்ணு ஒரு தைரியமாக ராத்திரியெல்லாம் உட்காந்துருக்கோம். நான் ஒரு இது கேட்டேன், மேடம் தனியாக உட்காந்துருக்கீங்களே, உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் எல்லாம் வந்திருக்கா? அதுக்கு அந்த பொண்ணு சொல்லிச்சு, மேடம் நான் அவங்கள சகோதரியாக தான் பார்க்குறேன் பேஷண்ட்ஸை. யாராவது என்கிட்ட ஏதாவது தப்பாக நடக்க முயற்சித்தா இமீடியட்டாக நான் வார்ன் பண்ணி நான் அவங்களுக்கு ஸ்ட்ரிக்டாக பிஹேவ் பண்ணுவேன். ஐ சீ டு தட் ஐ எம் சேஃப். அப்புறம் இவங்க இருப்பாங்க, வார்ட் பாய், அவங்கள கூப்பிட்டு இந்த பேஷண்ட்டு கொஞ்சம் ரூடாக இருக்காருங்க, அவரை கவனிங்கன்னு சொல்லிவிடுவேன். அந்த மாதிரி கஷ்டம் வரும்போதெல்லாம் நம்மளை காப்பாற்றிக்கணும். நல்லதும் நடக்கும் நம்ம ப்ரொஃபஷனில், கெட்டதும் நடக்கும். எப்போ எது நடக்கும் தெரியாது. எல்லாத்துக்கும் நம்ம உஷாராக இருப்போம். மற்றவர்களுக்கு நல்லது செய்வோம், நம்மளுக்கும் நல்லது செய்வோம். பை.